வணக்கம். இது நிலா கிச்சன். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்வீட் அஷஹா அல்வா. இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அஷஹா அல்வாங்கிறது தஞ்சாவூரோட பாரம்பரியமான ஒரு ஸ்வீட். ரொம்ப ஈஸி. நம்ம யூஸ்வலாக பண்ணுற அல்வாலேருந்து டிஃப்ரெண்டான அல்வா. முழுக்க முழுக்க பாசிப்பருப்பு, பச்சைப்பருப்பு எதுனாலும் சொல்லிக்கலாம். பாசிப்பருப்பு வேக வச்சு நம்ம செய்கிறது. இப்போ ஸ்டார்ட் பண்ணோமா? 1 கப் அளவுக்கு பாசிப்பயிறு. இந்த பாசிப்பருப்பை நல்லா பொன் முருகலா வறுத்து எடுத்துக்கிடுவோம். கருக விடாம நல்லா கிண்டி கொடுத்து ஒரே அளவா வறுத்து எடுத்துடுங்க. தஞ்சாவூர் ஸ்பெஷல் அசோகா அல்வா. ரொம்ப ஈஸியா, அதே டைம்ல ரொம்ப டேஸ்டான ஒரு ஹல்வா. பாருங்க, இது போல நல்ல செவக்க வறுத்து எடுத்துடுங்க. இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 1க்கு 2 கப்பு தண்ணி விட்டு நாலுல இருந்து 5 விசில் வச்சு எடுத்துங்க. ஒரு 5 விசில் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டா வந்துடும். இது போல நல்லா குழைவா வேக வச்சு எடுத்துடுங்க. இதை நல்லா மசிச்சு விட்டுடலாம். பேன் அடுப்புல வச்சுடுங்க. நெய் விட்டுடுங்க. நெய் சூடானோன்னு ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பவுலுக்கு மாத்திரலாம். ஒரு கப் அளவுக்கு, இந்த கப்ல தான் நான் 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துப்பேன். இப்போ அதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு, அதை நெய்யில நல்லா வறுத்தெடுங்க. நல்லா செவக்க வந்ததுக்கு அப்புறமா நல்லா கொஞ்சமா பேருக்கு போட்டா போதும். கோதுமை மாவு நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுல மசிச்சு எடுத்த பாசி பருப்பு கை விடாம நல்லா கிளறிட்டே வாங்க. நெய் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு வாங்க. பாசி பருப்பு ஓரளவுக்கு விட்டு வர ஆரம்பிக்குது. இப்போ சுகர் சேர்த்துடலாம். 1 கப் பாசி பருப்புக்கு 1.5 கப்பு சர்க்கரை. நல்லா கலந்து விடுங்க. சுகர் போட்ட உடனே அது கொஞ்சம் மெல்ட் ஆகுது. சைடுல ஒட்டாம வர ஆரம்பிச்சு பாருங்க. அல்வா பதம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கலருக்காக ஆர்டிபிஷியல் கலர் எதுவுமே இல்லாம குங்குமம். அசோகா அல்வா நல்லா ரெட் கலர்ல இருக்கும். நம்ம நேச்சுரல் கலர்ல நம்ம செய்யறோம். கலர் ஆர்டிபிஷியலா எதுவுமே செய்யல. நெய் வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. வாசத்துக்காக ஏலக்காய் பொடி, கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம்.
அல்வா பதம் வந்துச்சு. நாம விட்ட நெய் வந்து வெளியில வர ஆரம்பிக்குது. தெரியுதா? நெய் விட ஆரம்பிச்சாச்சு. விட்ட நெய் வந்து வெளியில வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வறுத்தெடுத்த முந்திரி. பர்ஃபெக்ட்டா அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. நெய் வந்து இப்படி விட ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்துடலாம். நம்மளோட அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதே போல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.